சனி பகவான் 10ஓடு தொடர்பு கொள்கிறார். 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் தொழில் நல்லா வரும். நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், உங்கள் பிஸ்னஸை நல்லா கடவுள் கொடுத்தாருனாலே போகிறோம். ஏன்னா அதில் வர்ற காசை வச்சு உங்களுக்கே தெரியும் சுயமரியாதையாக இந்த காசு எப்படி காப்பாற்றணும், குடும்பத்தை அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். கடவுளோட ஒரே வேலை என்னென்னா, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணீங்களோ அதை நிறைய வருமானம் வர மாதிரி பண்ணி கொடுக்குறது தான். வேலை செய்ய நான் தயார் அப்படிங்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு பிஸி ஆயிடுவீங்க. இந்த சமயங்கள்ல அவர்கள் புதிதாக தொழில் தொடங்கினா அது சிறப்பாக இருக்கும், பிரமாதமாகவும் உலக புகழ் பெறும். ஆரம்பிச்சு வச்ச கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ பேருக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக ரீச் ஆகும். கண்டிப்பா. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த டைம்ல 100க்கு எவ்வளவு மதிப்பு? இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு 100க்கு 92. தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்க ராசி அதிபதி உச்சமாகிறார். எல்லாரும் என்ன வச்சுட்டு இருப்பாங்க, 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் போனால் பிரச்சனை நினைப்பாங்க. ஆனால் ராசிநாதன் உச்சமாகிறார். உச்சமாகிறாருன்னா மிகப்பெரிய யோகம் காத்திருக்குன்னு அர்த்தம். இது நாள் வரை வாழ்ந்த வாழ்க்கையை விட ஒரு உச்சமான வாழ்க்கையை இவங்க அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஜாக்பாட். 2வது, நல்ல காசு பணம் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது, அது ஒரு ஜாக்பாட். இவங்களுக்கு சொந்த வீடு கட்ட போகிறாங்க. இது வரைக்கும் சொந்த வீடு கட்டாத தனுசு ராசிக்காரங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வருது. அப்படி ஒரு ஜாக்பாட் தேடி வருது உங்களுக்கு. தனுசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசியில் தனுசும் ஒன்றுன்னு சொல்லலாம் சார். காரணம் என்ன அப்படின்னா, தனுசு அர்த்தாஷ்டம சனியில் இருக்காங்க. அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சதுலேருந்தே நான் கொடுத்த காசு எனக்கு திரும்பி வரவே இல்லை. நான் பாட்டுன்னு சிவனேன்னு கையில் கொஞ்சம் காசு வச்சுருந்தேன். என் பொண்டாட்டி சும்மா இல்லாமல் என் தங்கச்சி கடன் கேட்குறா, என் தங்கச்சி வீடு கட்ட போகிறா, காசு கொடு நச்சரிச்சா. இல்லை முடியாதுன்னு போது உங்கள் அண்ணனுக்கு கொடுத்த, உன் தம்பி கொடுத்த, உன் அங்காளி கொடுத்த, பங்காளி கொடுத்த, ஏன் உறவுனா கொடுக்க மாட்டேன்றியா அப்படின்னு பெரிய பிரச்சனை பண்ணால் கொடுத்துட்டேன். இப்போ அவள் அலைஞ்சிங்கிற. அவள் வந்து தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா போனால் சண்டை போட்டு அனுப்புகிறா, அசிங்கப்படுத்தி அனுப்புகிறா, காசை கொடுக்க மாட்டேங்கிறா. இப்படின்ற ஒரு அமைப்பு. ஆக மொத்தம் கையிருப்பு கரைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா இறையருள் கொட்டி கிடக்கும். தனுசு ராசிக்காரங்க இருட்டில் இருந்து கூட பல பேருக்கு வெளிச்சம் கொடுப்பாங்க. நான் இருட்டில் இருக்கேன், நீங்கள் நல்லா இருங்க, என் எனர்ஜி பவர் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு ராசிக்காரங்க. ஸோ அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடையும் பார்க்க, ராசிக்கு 12ஆம் இடையும் பார்க்க. அப்போ 2, 12 அப்படிங்கிற நடுவில் இவங்க இருக்காங்க. ஸோ ஒரு பாதுகாப்பான ஒரு லைஃப் ஸ்டைல். என் வாழ்க்கை தொலைஞ்சிச்சுனவங்களுக்கு வாழ்க்கை இனிமேல் தான் உருவாக போகுதுன்னு நான் சொல்கிறேன். வாழ்க்கை அழிஞ்சிருச்சுனவங்களுக்கு இனிமேல் தாங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பல பேர் கொடுக்க போகிறீங்க. வாழ்க்கையை கொடுக்கும் இடத்துல நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பொருளாதாரத்தில் பெரிய வெற்றி.